Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class chapter 7 working with OpenOffice Calc. The OpenOffice Calc same as the Microsoft Excel. And the Excel ka ade same as the another Calc. Okay, clear? So நம்ம அதில் என்னெல்லாம் பார்த்தோம்னா Windows elements பார்த்தோம். Calc உள்ள Windows elements and then அப்புறம் என்ன பார்த்தோம் how will you enter the data. Okay, இந்த two கான்செப்டும் போன ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி அந்த ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் தென் அதில் உள்ள யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் ஹவு மெனி ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த OpenOffice Calc. ஓகே சேம் அஸ் OpenOffice ரைட்டரில் உள்ள ஓரளவு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே என்னச்சு இன்க்ளூட் ஆகும். தென் அந்த ஒரே மாதிரி வர அந்த பேக்கேஜ் எதுலான்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் தென் சேம் அஸ் த OpenOffice Calc. ஸோ இந்த OpenOffice Calcல என்னெல்லாம் நம்ம விண்டோஸ் எலிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா so many elements பார்த்தோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் டைட்டில் பார் அண்ட் தென் கண்ட்ரோல் பட்டன், மெனு பார், தென் டூல் பார் அண்ட் தென் ஃபார்முலா பார், அட்ரஸ் பார், இதெல்லாமே எங்கே இருந்துச்சு நம்மளுடைய இந்த Calc விண்டோஸ் எலிமெண்ட்ஸில் பார்த்தோம். கரெக்டாக? தென் அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் உள்ள ஆக்டிவ் செல்னா என்னது, அதே மாதிரி அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க, அட்ரஸ் பார்னால் என்ன உள்ள டீட்டெயில்ஸு என்ன பண்ணோம் ப்ரீவியஸ் கிளாஸில் அந்த டயக்ராமோட வித் பார்ட்ஸோட நம்ம என்னச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டுடே என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா கிரியேட்டிங் ஃபார்முலா. இப்போ கால்குலேஷன்னாலே என்ன வரும், நம்ம மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த OpenOffice Calcல நம்ம மோஸ்ட்லி இந்த அட்ரஸ் பாரில் நம்மளுடைய காலம் வித் ரோ ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்டிவ் செல் எங்கே இருக்கோ அந்த செல் பாயிண்டரை என்ன ஐடென்டிஃபை பண்ணோம். சேம் அஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்னா ஈக்குவல் டு சைன். மோஸ்ட்லி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் எப்போதுமே நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணோம், ஈக்குவல் டுன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டெப் வைஸாக ஸ்டெப் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு, இல்லை அதர்வைஸ் ப்ளஸ் சிம்பிளாக இருக்கலாம், இல்லைனா மைனஸ் சிம்பிளாக இருக்கலாம். தென் இந்த ஆப்ரேட்டர்ஸில் 4 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. எங்கே யூஸ் பண்ணது OpenOffice Calc. ஃபர்ஸ்ட் ஒன் arithmetic operators and then relational operators and then reference operator and then text operator. இப்போ ஜென்ரலாக arithmetic operator எதெல்லாம், how many operators in arithmetic operators there are 4 தான் mainly யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் plus addition, subtraction and multiplication, division. okay same as the relational operator less than, greater than, less than or equal to, greater than or equal to, not equal. So this is a relational operator is include for the condition is check for the ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும், அதர்வைஸ் நமக்கு ஃபால்ஸாக இருந்ததுன்னா வேறு ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணி தான் எனது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அண்ட் தென் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் அந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபீல்டு வேல்யூவை நமக்கு என்ன செய்யணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். தென் லாஸ்ட் ஒன் என்ன டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். டெக்ஸ்ட் ஒரு 4 ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த OpenOffice Calcல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன் பை ஒன்னாக என்ன பண்ண போகிறோம், வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகே, page in take in your book lesson 7 working with OpenOffice Calc. அதில் 7.5 அந்த ஹெட்டிங்கில் creating formula. In Calc you can enter formulas in 2 methods either directly into the cell or an input line. There are 2 waysல என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய ஃபார்முலாஸை என்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செல்லையே என்டர் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இன்புட் லைன்லையும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். த ஃபார்முலா ஸ்டார்ட் ஃபார் ஈக்குவல் அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் ஃபாலோட் பை த காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேல்யூ. என்ன வேல்யூ கொடுத்துருவோமோ அந்த வேல்யூ ஃப்ரண்டில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் சைன் இருக்குமா, அண்ட் தென் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் செல் ரெஃபரன்சஸ். ஆப்ரேட்டர்னால் நம்ம இந்த ஆப்ரேட்டர் ஏதாவது இன்க்ளூட் பண்ணிவிடுவோம் அண்ட் தென் செல் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, then first one operators are symbols of for doing some mathematical and statistical and then logical calculations. Combination of values operators and cell reference is called expression. இப்போ இந்த operators இந்த செல் ரெஃபரன்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆகி இருக்கே தான் என்னது எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, தேர் ஆர் 4 ஆப்ரேட்டர்ஸ் arithmetic and relational reference and text operator. First one arithmetic, first operator arithmetic operator. they can be அதாவது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த சேம் ஆப்ரேட்டர் தான்
தென் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஆப்ரேட்டர் என்னதுன்னா எக்ஸ்போனன்ட் அண்ட் பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சியில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் உங்களுக்கு தெரியும், கம்பேரிட்டிவ் ஃபஸ்ட்டு சொன்னேன், இது இல்லைன்னா இது, அதாவது கம்பேர் பண்ண லெஸ் தான் கிரேட்டர் தான் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். The reference operator are used to refer cell range. ஒரு பர்டிகுலரான ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ரெஃபர் பண்ணது தான் இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். தேர் ஆர் 3 வேஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், அண்ட் தென் ரேஞ்ச் கன்காட்டினேஷன், அண்ட் தென் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். அது ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் த ஆப்ரேட்டர் காலம். ஓகே, காலம் இட் இஸ் யூஸ்டு டு குரூப் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். இந்த சிண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம எதுவரை ரெஃபர் பண்ணணுமோ அந்த சிண்டெக்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் என்ன கொடுக்கணும்? காலம் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அண்ட் தென் ரெஃபரன்ஸ் கன்காட்டினேஷன். கன்காட்டினேஷன்னா என்னதுன்னா ஜாயின் பண்ணுது. 2 or 3 செல்ஸில் எக்ஸ்பிரஷன் ஆப்ரேட்டர்ஸை நம்ம ஜாயின் பண்ணது தான் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாங்க. டில்டு அந்த ஆப்ரேட்டர், அதாவது இந்த சிம்பிள் வரை தான் என்னது டில்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரெஃபரன்ஸ் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணாங்க. தென் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஜாயின் 2 sets of groups. அப்போ இதில் வந்து it is very similar to range concatenation operator. The intersection operator is represented by the explanation. அது explanatory mark வந்து இதில் என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த இந்த ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர், ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 3 கான்செப்ட். தென் லாஸ்ட் ஆப்ரேட்டர் என்னதுன்னா டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். மோஸ்ட்லி இந்த டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது 2 or 3 லெட்டர்ஸ் 3 வேர்ட்ஸை நமக்கு மிங்கிள் பண்ண ஜாயின் பண்ணது தான் இந்த டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேட்டர் சிம்பிள் என்னன்னா ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, in calci ampersand is a text operator which is combine 2 or more text. Join 2 different text is also text concatenation. அதாவது 2 or 3 டெக்ஸ்ட் இல்லைனா வேர்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணது தான் இந்த ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதுலேயும் 3 or 4 ஆர்டர்ஸ். அதாவது சப்போஸ் உங்களை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பொனன்ஷியல் அண்ட் தென் நேவிகேஷன் அண்ட் தென் மல்டிபிள். அதாவது நார்மலாக மேக்ஸ் 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பொனன்ஷியல் அண்ட் தென் என்ன பண்ணுவோம்? நேவிகேஷன் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லணும் அந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ல அதில் உள்ள ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸை வந்து நம்ம 1 by 1 என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஓகே, first one, cell pointer should be in the cell which you want to display the result. அதாவது எந்த செல்லில் உங்களுக்கு ரிசல்ட் வரணுமோ அந்த செல்ல அந்த பாக்ஸில் அந்த செல்லை கொண்டு என்ன செய்யணும்? செல் பாயிண்டர் அப்பியர் பண்ணியிருக்கணும். தென் ஃபார்முலா ஷுட் பிகின் இந்த ஈக்குவல் டு சைன். சப்போஸ் இந்த ஈக்குவல் டு சைன் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. அண்ட் தென் while constructing formula போர்ட் மாஸ் ரூல் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட். அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்முலாவில் அந்த ரூல்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். தென் சிண்டெக்ஸ் இஸ் equal to cell reference 1 and then operator and then cell reference and then operator. For example, equal to the 2 or 3 numbers add பண்ணனும்னா என்ன பண்ணுவோம்? equal to cell number, cell reference numberனா என்னது? அந்த address A1 plus A2 plus B2. so இந்த A1 தான் என்னது? cell reference. so அது பக்கத்துல என்ன இருக்கும்? operator. இப்போ எவ்வளோ ஆப்ரேட்டர் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். so this is the syntax of the formula. And then cell reference are 2 types, one relative cell reference and then absolute cell reference. There are 2 types of reference and then relative cell reference and then absolute cell reference. இந்த அதாவது நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி absolute and relative cell reference கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா finding total to the ஏதோ ஒரு சம். அதாவது நம்ம புக்லேயே கொஞ்சம் குரூப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணணும், இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா மைனஸ் பண்ணணும் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே,
எக்ஸாம்பிள் ஆஃப் ரிலேட்டிவ் செல்வுக்கு ஆடிங் வேல்யூஸ் a1 b1 c1 d1. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் is equal to a1 plus b1 plus c1 plus d1. ஓகே, தென் சேம் வே ஃபார் த சப்ட்ராக்ட் அண்ட் தென் மல்டிப்ளை அண்ட் தென் ஆவரேஜ். இதுதான் வந்து என்னது ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ். சேம் வே ஃபார் த அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரிலேட்டிவ்னா நார்மலாக எழுதுவாங்க. இப்போ அப்சல்யூட்னா என்னது கொடுப்பாங்கன்னா டாலர் சைன். ஸோ ஒவ்வொரு அந்த ஆப்ரேட்டர் இல்லைன்னா அந்த செல் ரெஃபரன்ஸை முன்னாடி என்ன சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அப்சல்யூட், அதாவது டாலர் சைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ in an expression all cells need not necessarily be relative or absolute. ஸோ இதில் போத் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் அஸ் தான் இது என்ன ரெஃபரன்ஸு, சப்போஸ் இது வந்து ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்லைனா அப்சல்யூட். அப்போ ரிலேட்டிவ்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுது, அப்சல்யூட்னா டாலர் சைன் யூஸ் பண்ணி போட்டது என்னது அப்சல்யூட். இந்த அதே சேம் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் வந்து என்ன இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ் த செல் பாயிண்டர் H3, அதாவது அந்த செல் அட்ரஸ், செல் ரெஃபரன்ஸ் அட்ரஸ் செட் பண்ணிவிட்டு டைப் த ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அந்த ஃபார்முலா டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சைன், தென் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலரான செல் பாயிண்டர்லாம் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் த என்னது ஆப்ரேட்டர். இதெல்லாம் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அரித்மெட்டிக் அண்ட் தென் ரிலேட்டிவ் அண்ட் தென் ரிலேஷனல் அண்ட் தென் ரெஃபரன்ஸ் அண்ட் தென் டெக்ஸ்ட். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இதெல்லாம் பார்த்தோம், addition, subtraction, multiplication, division and exponential percentage. Okay, and the relational operator less than, greater than, equal to, not equal to and then less than or equal to and then greater than. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டருக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. தென் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த 3 ஆப்ஷன். ஒன் செல் ரெஃபரன்ஸ், தேர் ஆர் 3 ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், செல் ரெஃபரன்ஸ் அண்ட் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஓகே, அண்ட் தென் டெக்ஸ்ட் ஆப்ரேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி 2 or 3 டெக்ஸ்ட்டை நம்ம ஜாயின் பண்ணக்கு இந்த ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணாங்க. ஓகே, இது வந்து என்னதுன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் ரூல்ஸ் பார்த்தோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் சேவ், க்ளோஸ் அண்ட் ஓப்பன் த ஒர்க் ஷீட். இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை how will you save a document and then how will you close a document and then open a document பார்த்தோம். சேம் அஸ் வே அண்ட் தென் ஸ்டெப்ஸ் எல்லாமே எப்படி சேமாக தான் இருக்குது இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியில். ஃபர்ஸ்ட் ஒன் how will you save a ஒர்க் ஷீட். ஸோ அதில் நம்ம டாக்குமெண்ட்னு சொல்லுவோம், இங்கே என்னது ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஸோ இதில் வந்து ஸ்டெப் தான் the same as the go for the file menu, same as the file menu and then go for the save option. தென் டைலாக் பாக்ஸ் சேம் அஸ் த, அதாவது நம்ம ஃபஸ்ட் அதாவது 6th நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகே, எப்படி சேவ் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும் டீட்டெயில்ஸ் அதே வே தான். ஆனால் ஒரு சின்ன ஆப்ஷன் தான் என்ன செய்யும், ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் go for the file menu and then select for the save command. then the dialog box will be open. ஓகே, ஒரு dialog box ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, if you want any other name you can write the type in the file name. ஓகே, இந்த ஃபைல் நேம்னு சொல்ல அந்த ஆப்ஷனில் உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு சேவ்னு சொல்ல பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ஒர்க் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் டைட்டில் பாரில் அன்டைட்டில்னு இருக்க பிளேஸில் என்ன வரும், நீங்கள் டைப் பண்ண அந்த நேம் வந்து என்ன செய்யும் நமக்கு டிஸ்பிளே. ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் த சேவ் ஆப்ஷன். அது ஷார்ட்கட் கீ இருக்குது, என்னது Ctrl+S. ஓகே, தென் இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது. என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும்னா .ods, அதாவது கால்சிக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா .ods. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா க்ளோஸ் எ ஒர்க் ஷீட். எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுவோம், there are 3 waysல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் பட்டன்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பட்டன்ஸ் எங்கே அப்பியர் ஆகிருக்கும், டைட்டில் பாரில் அந்த லாஸ்ட் கார்னரில் 3 buttons அப்பியர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ளோஸ் பட்டன் அண்ட் தென் மேக்ஸிமைஸ் அண்ட் தென் மினிமைஸ் பட்டன். ஸோ நீங்கள் அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், அந்த ஒர்க் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அனதர் வே என்னதுன்னா ஃபைல் மெனு, go for the file menu and then க்ளோஸ்ன்னு சொல்ல கமெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்னது நமக்கு க்ளோசிங் ஆப்ஷன். அண்ட் தென் ஷார்ட்கட் கீ இஸ் Ctrl+W. ஸோ 3 waysல என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலரான ஒர்க் ஷீட்டை க்ளோஸ் பண்ணலாம். தென் ஓப்பனிங்க ஒர்க் ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணுவோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கே தான் நம்ம என்ன செய்வோம், ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஃபைல் மெனு go for the எல்லாமே எங்கே அப்பியர் ஆகிருக்கோன்னா ஃபைல் மெனு. ஸோ go for the file menu and then select for the open
கமாண்ட். நீங்கள் ஓப்பன் கமாண்டை கிளிக் பண்ணோன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு தேவையோ அந்த நேமை நீங்கள் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் சொல்லித பட்டன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணணும். இந்த ஷார்ட்கட் கீ Ctrl+O கொடுத்தீங்கன்னா சேமஸ் அந்த டயலாக் பாக்ஸ் வந்து என்ன செய்ய டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் எந்த உங்களுக்கு ஃபைல் நேம் வேணுமோ அதை என்ன செய்யணும், நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 ways ஃபார் த ஒர்க் ஷீட் இதெல்லாம் ஓப்பன் சேவ் பார்த்தா அண்ட் தென் க்ளோஸ் பார்த்தா அண்ட் தென் ஓப்பனிங்க ஒர்க் ஷீட். புக்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா closing a worksheet and then opening an existing worksheet. Okay, அந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ணணும் and then open. Then using recent document. அந்த ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னதுன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கே நம்ம என்ன செய்வோம்னா க்ளோஸ் பண்ண அதை 2 or 3 days இல்லைனா 2 daysல உள்ள ஒர்க் ஷீட் வந்து என்ன செய்யணும்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா ரீசன்ட் நீங்கள் ஒர்க் ஷீட்டில் போய் என்ன செய்ய பார்த்தா போதும். ஃபார் எங்கே போகணுன்னா அந்த மெனு வந்து ஃபைல் மெனு கோ ஃபார் த ரீசன்ட் கமெண்ட்ஸ் ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் 2 or 3 or 5 ஃபைல்ஸ் என்ன செய்யும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னது யூஸிங் ரீசன்ட் டாக்குமெண்ட். அது சேம் அஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ஒவ்வொரு ஒர்க் ஷீட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் என்ன இருக்குன்னா எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் HTML .html சேவ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் கால்சினா எப்படி சேவ் பண்ணியிருக்காங்க, .ods கொடுத்துருக்காங்க. சேம் அஸ் டெக்ஸ்ட் ஃபைல்ஸு .txt அதாவது நம்ம நோட் பேடில் டைப் பண்ணால் என்ன நேமில் சேவ் ஆகும்னா .txt அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு .doc இதெல்லாமே நம்ம புக்கில் ஒரு டேப்லெட் காலமாக என்ன வச்சுருக்காங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் ஆடியோனா எப்படி சேவ் ஆகும், ஃபோட்டோஸ் அண்ட் தென் அனிமேட்டட் இமேஜஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இதெல்லாமே என்ன வச்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கட் காப்பி பேஸ்ட்டு. இப்போ கட் காப்பி பேஸ்ட்டுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் ஸ்மால் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கட்னா என்னது, காப்பின்னா என்னது, தென் அதில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டுன்னா என்னது. கட் பேஸ்ட்டுன்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் பர்மனெண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி வேற ஒரு பிளேஸில் பேஸ்ட் பண்ணது தான் கட் பேஸ்ட். அதாவது டெம்பரரி பர்மனெண்ட் பிளேஸில் என்ன இருக்காது, இந்த வேர்டு இருக்காது, இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்காது, இல்லைன்னா ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்காது. அது எங்கே இருக்கும்னா டெம்பரரி பிளேஸில் இருக்கும். அதே சேம் அஸ் த காப்பி பேஸ்ட்டுன்னா என்னதுன்னா அதை நம்ம மைக்ரோசாஃப்ட் ரைட்டரில் பார்த்தா சேம் தான். ஓகே, ஸோ காப்பி பேஸ்ட்டுன்னா என்னதுன்னா பெர்மனெண்ட் பிளேஸில் இருக்கும். டெம்பரரி நீங்கள் எந்த பிளேஸில் வச்சுருக்கீங்களோ அந்த டெம்பரரி பிளேஸ்லேயே என்ன செய்யணும்னா அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் என்னது கட் காப்பி பேஸ்ட். அதை பற்றி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கட் காப்பி அண்ட் பேஸ்ட். காப்பி அண்ட் பேஸ்ட் டேட்டா, செலக்ட் த செல். ஃபர்ஸ்ட் அந்த செல்லை நீங்கள் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் எடிட் மெனு, கோ ஃபார் த எடிட் மெனு, எடிட், தென் செலக்ட் ஃபார் த காப்பி, தென் ஷார்ட்கட் கீ ஃபார் தி Ctrl+C. தென் உங்களுக்கு எந்த பிளேஸில் அந்த டெக்ஸ்ட் ஆர் ஏதோ ஒரு அந்த செல் பாயிண்டரில் என்ன செல்லில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அது காப்பி பண்ண வேண்டிய அந்த நியூ லொக்கேஷனில் மூவ் ஃபார் த செல் பாயிண்டர் அண்ட் தென் செலக்ட் ஃபார் த எடிட் அண்ட் பேஸ்ட். ஷார்ட்கட் கீ Ctrl+B. And then same as the cut and paste, select the cell or cell if you want to cut. எந்த உங்களுக்கு செல் கட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மெனு and then cut. ஓகே, அண்ட் தென் இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து என்னதுன்னா சேம் அஸ் த Ctrl+X. தென் உங்களை நியூ அந்த லொக்கேஷனில் செல் பாயிண்டரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன கொடுக்கணும், எடிட் ப்ளஸ் எடிட்டில் போய் அதை கோ ஃபார் த எடிட் மெனு, தென் செலக்ட் ஃபார் த பேஸ்ட், தென் ஷார்ட்கட் கீ Ctrl+V. ஸோ இது சேம் அஸ் தான் எங்கே தான் நம்ம படித்தோன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அதே மெத்தட் தான், அதே ஆப்ஷன் தான். ஸோ நம்ம அங்கே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எங்கள் செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம் சேம் அஸ். ஓகே, இப்போ டுடே கிளாஸில் இதெல்லாம் பார்த்தோன்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் தென் என்ன பார்த்தோம், சேவ் எப்படி பண்ணுவோம், சேவ் ஏ ஒர்க் ஷீட் அண்ட் தென் க்ளோசிங் ஏ ஒர்க் ஷீட் அண்ட் தென் ஓப்பன் ஏ ஒர்க் ஷீட், கட் காப்பி பேஸ்ட் உள்ள டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஓகே, இது சேம் அஸ் த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். அந்த ஃபார்முலா மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண உள்ள டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.